என்னடா நடக்குதுங்க? வேர்க்கடலை புடுங்கிறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பன்னி கண்டிப்பா வந்து நோண்ட ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தேங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் 40 நாள் ஆகுது. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஊடையே வந்து இறங்க வந்து ஆரம்பிக்குது. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, காட்டு பன்னியோட ஆட்டம் வந்து தொடங்கிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்களா, இது வந்து காலடி தடம். இப்படியே நடந்து போய் எங்கெல்லாம் அது நடந்து போயிருக்கலாம், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செடிய வந்து நோண்டி பார்த்துருக்கு நண்பா. நான் காட்டுறேன் பாருங்க. நோண்டி நோண்டி அந்த சின்ன சின்ன பிஞ்சு இறங்கியிருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கடிச்சு வச்சிருக்கு. இதோ தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாரி செடிங்கள நோண்டி நோண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயே கலக்கா இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துருக்கேன். அந்த 1, 2 பிஞ்சு இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வச்சிருக்கு. இப்போ முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ இந்த செடியை மூடி விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இதுவே போக போக வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த காய் பெருக்க சொல்ல கண்டிப்பாக பன்னி வந்து விடவே விடாது. இதுக்கு முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடவடிக்கை வந்து எடுத்தாகணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க, கொம்படிச்சு கம்பி கட்டுங்க ப்ரோ பண்ணி வராது. சில பேர் வெள்ளை கலர் பை மாட்டுங்க ப்ரோ பண்ணி வராது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பா, எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பண்ணிடலாம். மறக்காமல் க்ரீன் கலர் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க. நன்றி.